ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ரத்த தானமா? செவ்வாய் வந்து வைநாசிகமா இருக்கு. செவ்வாய் வைநாசிகமா இருந்தாவே அந்த ஜாதகருக்கு வந்து ரத்தத்தில் பல குறைபாடுகள் என்பது இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், ரத்தத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் என்பது அந்த ஜாதகருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏதோ வைரஸ் இருக்கலாம், வைரஸ் காய்ச்சல் இருக்கலாம், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து இருக்கலாம், சுகர் இருக்கலாம். இப்போ ரத்தத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த ரத்தத்தை தானம் தருவது என்பது நல்லதாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஓகே தனசேகர்? ரத்தத்தை தானம் தருபவர்களுக்கு செவ்வாய் வந்து நல்ல பலமா இருக்கணும். அது வந்து நல்ல ஒரு ரத்தமா இருக்கணும். இந்த ரத்தத்தை வந்து யார் தெரியுமா தானம் தருவாங்க அடிக்கடி? செவ்வாய் பலம் பெற்று சனியோடு தொடர்பு இருக்கும் அந்த ஜாதகத்தில் அவர்கள் தான் வந்து பிற உயிர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய குருதியை, ரத்தத்தை வந்து தானம் செய்ய தயாரா இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுதா? அப்ப அந்த ஜாதகத்துல அடிக்கடி ரத்த தானம் பண்றாங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி, செவ்வாய் சனி 2 கிரகங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி தொடர்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு 27 நாமயோகத்தில் சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த கேரக்டர் வந்து அதிகம். அந்த மாதிரி நபர்கள் வந்து அதிகமாக அந்த நாமயோகத்தில் தான் இருப்பாங்க. புரியுதா? ஒன்று சனி பலம் பெற்றிருக்கும். சனி வந்து யோகி உபயோகிக்காரனாக இருப்பார். அவரோட போய் செவ்வாய் ஓட்டிகிட்டு இருப்பார். அல்லது செவ்வாய் வந்து யோகி உபயோகிக்காரனாக இருப்பார். அங்கே போய் சனி வந்து ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த அமைப்பு ஜாதகத்திலே இருந்து அடிக்கடி பண்ணுவாங்க. கோச்சாரத்தில்னா கோச்சாரத்தில் வரும்போது மட்டும் பண்ணுவாங்க. முதல்ல வந்து சனியோ, சனியோடைய நட்சத்திரங்களோ பிறப்பிலேயே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அல்லது வந்து செவ்வாய் வரதுனால பாசிட்டிவாக இருக்கணும், நின்னதுனால பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் வந்து ரத்தத்தை வந்து தானம் தருவதற்கு துணிஞ்சு வருவாங்க. ரத்தத்தை தானம் தருவதற்கு எல்லாரும் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க. ரத்த தானம் என்பது எல்லாருமே பண்றாங்களா? ஒரு குறைந்த சதவீத நபர்கள் தான் வந்து பண்ணுவாங்க துணிஞ்சு. மோஸ்ட்லி 95% வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு 5% வந்து பண்ணுவாங்க. அந்த 5ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து பணத்துக்காக பண்ணுவாங்க. மீதி ஒரு 3% வந்து எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொடுப்பாங்க. அந்த 3% யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இயல்பாகவே ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வந்து தொடர்பு பெறும்போது ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் சனி வந்து பலமாகுவார். பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சுவாபம் என்பது அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும்.
அந்த பையன் வந்து இந்தியாவில் வரும்போதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து போறதுக்குள்ளேயே ஒரு தடவை ரத்த தானம் பண்ணி தான் போறான். அந்த ஜாதகத்துல சனி யாரு? நீங்க சொன்ன ஜாதகத்துல சனி யாரு? ஐயா தம்பி வந்து திடீர் சொல்லி ஏற்படுறீங்க அந்த ஜாதகத்துல சனி